விசிக கொடிக்கம்பம் விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்ததை கண்டித்து இரண்டாவது நாளாக கொட்டும் மழையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? அவர்களின் கோரிக்கை என்ன? விவரங்கள். விசிக கொடிக்கம்பம் விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து இரண்டாவது நாளாக கொட்டும் மழையில் கொடையை பிடித்தவாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிவிடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இரவு நேரத்திலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 45 அடி உயர கொடிக்கம்பத்தை ஏற்றுவதற்கு அனுமதி இல்லாத நிலையில் அதனை தடுக்காமல் அனுமதி அளித்து உரிய தடுப்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என கூறி மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி வருவாய் அலுவலர் அனிதா, காவலூர் கிராம அலுவலர் பரமசிவம், காவலூர் வெளிச்சநத்தம் கிராம நிர்வாக உதவியாளர் பழனியாண்டி ஆகிய மூவரை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் பணியிடம் நீக்க நடவடிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தில் பணிபுரியும் வருவாய் அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் நேற்று தொடங்கி இன்று இரண்டாவது நாளாகவும் விடுப்பு எடுத்து மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் கொட்டும் மழையிலும் கொடையை பிடித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் விடுப்பு போராட்டம் காரணமாக இணையவழி சான்று பணிகள் உள்ளிட்ட அனைத்தும் முழுமையாக முடங்கி பொதுமக்கள் அவதியாகி வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெளிச்சநத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பம் நடைபெற்ற விவகாரத்தில் 3 வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் வருவாய் அலுவலர்களின் போராட்டம் நீடித்து வருவதால் கடும் அவதிக்கு ஆளாகும் பொதுமக்கள் அவதியாகி வருகிறார்கள். வருவாய்த்துறை அலுவலர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று இரவும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்துள்ளதாக வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தினர் அறிவித்துள்ளார்கள். மதுரையில் நேற்று வருவாய்த்துறையில் நடத்தி தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.